படம் கேஸ்டிங் சரியில்லை. என்ன ஜென்சி டேர்ம்ல யூஸ் பண்றாங்க, ஃபாதருக்கு பதில் டேடுங்கிறாங்க. நோலனுடைய ஃபர்ஸ்ட் டவுன்ஃபாலா வந்து இருக்கும்னு ஹேட் வாட்ச் பண்ண ரெடியா இருந்த எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது ஐயா, இது நோலன் படம். படத்துல லிட்ரலி ஒரு செர்டைன் டைம் மேல தேர்ட் ஆக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லிட்ரலி நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, முன்னாடி மட்டும் தான் உட்காந்துருந்தேன், பின்னாடி போகவே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு படம். படம் வேற மாதிரி இது. ஸோ எஸ் நண்பர்களே, அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து நைட்டு 10 மணி தான் போயிட்டு இப்பதான் வந்தேன். இப்போ வந்து மிட் நைட் 2 மணி. காலையில தான் எந்திச்சு வீடியோ பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா வந்து எனக்கு வந்து மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து லேட்டா தான் பார்த்தேன். நான் வந்து சில பேரோட ரிவ்யூ, அதுலயும் முக்கியமா ஒருத்தர் இருக்கிறாரு. The experience was surreal da. It went to another level da. It took me to another dimension da. Fantastic da. Nolan has used some spectacular IMAX latest camera da அப்படிங்குவானுங்க. நீலாம் மென்டலடா நீங்க. இவங்கிட்டலாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க அவரோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். அவர்லாம் வந்து போட்டு வந்து கலாய்ச்சி வச்சிருந்தாரு படத்தை. மித்தாலஜிக்கல் படம்னாலே வந்து இந்த மாதிரிதான் இருக்கும், ஸோ இவர் தெரியாம சொல்றாரு அப்படின்னு தான் நினைச்சு போய் பார்த்தேன். ஒரு ப்ராப்பரான டிராமா பார்க்க போறேன்னு நினைச்சு போய் உக்காந்தா நோலன் சர்ப்ரைஸ் மீ. என்ன மாதிரி படங்க இது? தேர்ட் ஆக்ட்ல வந்து பியூர் கமர்ஷியல் ஃபிளிக்கு. அப்படி வந்து என்ன சொல்றது, என்னடா மாஸ் படம் எடுத்து வச்சிருக்க மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க மாதிரி இருக்குது. அண்ட் இட்டிஸ் பிரசாந்த் அந்த டேரக்டர் சொல்றாரு. இட்டிஸ் பிரசாந்த் என்ன சொன்னா, பேசிக்கினே இருக்காங்க கணேஷ் வர பேசிக்கினே. எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகவே இல்லை. படத்துல பேசுற மாதிரியான ஃபீலே எனக்கு ஆகல. படம் போய்கினே இருக்கு, கட கட கடன்னு போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து லிட்டரலி என்ன முடிஞ்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. 3 hours felt like a 1 hour movie for me லிட்டரலி. நோலன் வந்து இந்த வருஷம் வந்து நான் வந்து ஓப்பன்ஹைமர்லாம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தேன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா ஒடேசி வந்து பீக் ஆஃப் த பீக், வேற லெவல் படம். என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்குப்பா. எனக்கு இன்னும் பூகமே வரும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எக்ஸாஜரேஷன்ல வந்து பேசிட்டு இருந்தேன், ஓகேவா? பிகாஸ் இப்பதான் படம் பார்த்து வந்ததுனால. ஸோ எஸ், இப்போ ஒடேசியில வந்து என்னென்ன இருக்கு, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்றேன், ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி படத்தை பார்க்கலாம் அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் 1-2 ஸ்பாய்லர்ஸ்லாம் அங்கங்க போட பேசும்போது. ஸோ வந்து பார்த்துட்டே வந்து இந்த வீடியோவை பாருங்க. பட் சில அக்யூசேஷன்லாம் வந்து இருக்குது படத்து மேல. அதுக்கெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன்டா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்பரான ஒடேசி படத்தை பத்தி வந்து பேசுறோம். ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன் இந்த இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து, படத்துல வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை. பேசிக்கிட்டே இருக்காங்க, இது வந்து ஒரு நார்மலான படம் தான், பட் என்னன்னா தயிர் சதவீதம் ஏதோ எக்ஸாம்பிளா வச்சு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, இவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மித்தாலஜிக்கல் டிராமா வந்து பார்க்க பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். நானுமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் உக்காந்தேன். சரி, ஒரு ப்ராப்பரான டிராமா பார்க்க போறோம்னு நினைச்சு போய் உக்காந்தா தேர்ட் ஆக்ட்லாம் வந்து பீக் கமர்ஷியல் ஆக்ஷன் பிலிம் எடுத்து வச்சிருக்காங்க படத்துல. அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஓல்ட் தியேட்டர் வந்து எரப்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஒரு 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 மித்தாலஜிக்கல் டிராமால இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஃபீஸ்ட். அத போய் வந்து இந்த மனுஷன் வந்து இப்படி சொல்லி வச்சிருக்காரு சொல்லிட்டு நானே வந்து யார நான் பார்த்த படத்தை தான் நீ பாத்தியா மாதிரி வந்து எனக்கு வந்து டவுட்ஃபுல்லா இருந்தது. கபிலா, கையெழுத்து கும்பிடுறேன். தேர்ட் ஆக்ட் வாஸ் லிட்ரலி குட், டேம் குட், ஓகேவா? ரெண்டாவது அக்யூசேஷன் வந்து நிறைய பேர் வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் லிட்டரலி எல்லாமே மாறிட்டாங்க. பட் வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் காஸ்டிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. Now everyone got the answer, I guess. ஒடேசியஸோட கேரக்டரை மேட் டேமான் கிட்டத்தட்டலாம் இல்ல வாழ்ந்துட்டாரு. இதுக்கு மேல வந்து ஒடேசியஸ் மாதிரி நடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு மேட் டேமான் வந்து பிரிச்சுட்டாரு கேரக்டரை. அந்த மாதிரியான ஒரு இது நான் வந்து ராபர்ட் பேட்டிசன் எதிர்பார்த்து போனேன், டாம் ஹாலண்ட் அப்படி போனா எதிர்பார்த்துட்டு போனேன். ஹோல் மை பியர் அப்படின்னு சொல்லிட்டு மேட் டேமான் ஒரு பெர்ஃபார்மன்ஸா போட்டிருக்கான் பாருங்க, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த வருஷம் அகாடமி அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க அவனுக்கு ஒண்ணு, இல்லைன்னா வந்து நாக்காண்டாயிருவேங்கிற மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸா போட்டாங்க.
மேட் டமன் as ஒடேசிஸை விட மேட் டமன் as the beggar ஒரு ஒரு 20 நிமிஷம் வந்து பெகரா வருவார் பாருங்க. அதுலயும் குறிப்பா வந்து ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸ் வந்து படத்துல அங்கங்க இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையிலே கதையில இருந்துச்சா இல்லையானே எனக்கு தெரியல. அந்த குகையில ஒரு சீன் இருக்கும், ஓகே, கேவ் சீன் ஒன்று இருக்கும். அதுல வந்து இவங்க வந்து அந்த கண்ணெல்லாம் குத்தி வெளியில வந்துருவாங்க. வெளியில வந்து மேட் டமன் அதாவது ஒடேசிஸ் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அப்படியே ஓட மாட்டாரு. இன்னொரு ஒரு இதை எடுத்து மறுபடியும் அந்த கிரியேச்சர் அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் தான் ஓட ஆரம்பிப்பாரு. அது மறுபடியும் துரத்திட்டு சி வர வந்துரும். ஸோ இது வந்து ஆக்சுவலா புக்ல இருந்துச்சா இல்லையான்னு நான் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணல. நான் வந்து இப்போ படம் பார்த்து வந்தோடனே இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் சீரியஸ்லி நான் வந்து போறேன் இது இருந்துச்சா இல்லையான்ட்டு. சப்போஸ் அது வந்து புக்ல இல்ல அப்படின்னா, நோலன் யூ ஆர் சோ கோட்டட். அது பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ மாசா இருந்துச்சு. இது புக்ல இல்லாம இஃப் நோலன் டிட் திஸ், யூ ஆர் ஃபக்கிங் கோட்டட் ப்ரோ, யூ ஆர் ஃபக்கிங் கோட்டட். ஸோ வந்து ஒடேசிஸ் வந்து விச்சு சொன்ன மாதிரி அந்த விச்சு போர்ஷன்லாம் வந்து அது வேற கதை, ஓகேவா? பட் நான் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஓகேவா? அதை போய் பாருங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா நானே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம், இதனால இப்படியா இதனால எப்படியான்ட்டு. பட் இந்த ஹெல் வந்து எப்படின்னா அங்க போயிட்டு பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க, ஓகேவா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிவீலிங் ஸ்டோரி வந்து ஓகே ஃபைன், அது வந்து நமக்கே தெரியும் இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கெஸ் பண்ணி தான் வச்சிருந்தேன். அந்த மாதிரி நடந்துச்சு. நான் வந்து வந்தான் பாருங்க, ரே நீ என்னடா நீ எப்படா செத்துங்கிற மாதிரி வந்து அவன் கதையை சொன்னான். அந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் தான் தேர்ட் ஆக்டுக்கான பீக் எலிவேஷனே வந்துச்சு. இல்லாட்டி வந்து ஒடேசிஸ்மே என்ன பண்ணிருப்பான், வீட்டுக்கு போனோடனே வாட் ஏகமெம்னான் வந்து என்ன பண்ணானோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒடேசிஸும் அதான் பண்ணிருப்பான். வீட்டுக்கு போனோடனே ஜாலியா வந்து வரவேற்பெல்லாம் ஏத்துக்கிட்டு போய் உட்காந்துருப்பான், போட்டு தள்ளியிருப்பாங்க அவனையும். பட் இதெல்லாம் வந்து உண்மையில அந்த கதையில இருந்துச்சா? அப்பவுமே வந்து சூப்பரா கதையில இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. லிட்டரலி ஏகமெம்னான் வந்து அவனோட கதை சொன்னதுக்கு அப்புறம் ஓகே நான் வந்து இதை தப்பா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெமான் as ஒடேசியஸ் டேக்கிங் தட் பெகர் ரோல் இருக்குல்ல, இப்ப வரைக்கும் எனக்கு அந்த அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா சீனுமே வந்து எப்படி வந்து ரைட்டிங்ல வந்து அப்ப எழுதினானுங்க, ஹோமர் எப்படி எழுதினாரு, கிறிஸ்டோபர் நோலன் இந்த ஸ்கிரீனுக்காக எப்படி எழுதினாருன்னு வந்து நோ வேர்ட்ஸ் டு சேங்க, நோ வேர்ட்ஸ் டு சே. படத்துல இந்த மாதிரி நான் சொல்றது வந்து ஒரு பாட்டு அந்த மாதிரி அங்கங்க உங்களுக்கு வந்து அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா என்ஜாய் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது ஒடிசிஸ் வந்து அந்த மானை கொல்லுவாரு. கொன்னோடனே வந்து அது ஹியூமனா மாறிடும். டப்புனு கண்டுபிடிச்சு உடனே போயிட்டு அந்த பிக் இருக்கிற இடத்துக்கு போவாரு, லைக் அந்த விச் இருக்கிற இடத்துக்கு போவாரு. ஐயோ, இந்த மாதிரி ஒவ்வொரு ரிவீலிங்குமே வந்து பீக்கா இருந்துச்சு. இன்னொரு டைம் கூட வந்து படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சீனையுமே வந்து பார்த்து 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 எழுதியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல வந்து ஒடேசிஸோடைய ட்ராய் வாரு, அதுக்கப்புறம் வந்து ட்ராய்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த ட்ராயோட இதையும் கொஞ்சம் காமிச்சிட்டு அவர் எங்கெங்க போனாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆக்ட்ல வந்து டாம் ஹாலண்ட் வந்து போயிட்டு அவர் கூட இருந்தவங்க மூலமா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒடேசிஸ் வந்து அவரே வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தேர்ட் ஆக்ட்ல டாம் ஹாலண்ட் அதாவது வந்து ஒடேசிஸோட பையனும் வந்து வீட்டுக்கு வர, இந்த பக்கம் வந்து நம்மால் வந்து பெகரா வீட்டுக்கு வர, டாம் ஹாலண்ட் வந்து யூ ஆர் மை ஃபாதர்னு கண்டுபிடிக்க, எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது the film was like பேசிக்கினே இருப்பேன் படத்தை பத்தி. என்ன அவ்வளோ இருக்கு பேச. படத்துல வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து மாசினா வந்து லைக் நீங்க எப்படி அதை கன்சியூம் பண்றீங்களோ அதை பொறுத்தா வந்து மாசிங் எல்லாமே உங்களுக்கு கன்சியூம் ஆகும். அதாவது வந்து ஏகமெம்னானோட ஹெல்மெட்டுக்கே பல இது டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு முன்னாடியே. வந்து நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ட்ராய்க்குள்ள வந்து இன்வைட் ஆகிற சீன்ல கதவை திறந்தோன்னு ஏகமெம் வந்து வருவான் உள்ள, பிரிச்சுட்டா அந்த சீன்லாம் வந்து எனக்குலாம் வந்து அப்படியே பார்த்துக்கினே இருக்கலாம் போல இருந்துச்சு. நானும் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருமே. அண்ட் சீரியஸ்லி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரிட்டன் தேர்ட் ஆக்ட் வந்து இந்த வருஷத்துலேயே நான் பார்த்த ஃபைனஸ்ட் தேர்ட் ஆக்ட் வந்து இந்த ஒடேசியில உள்ள தேர்ட் ஆக்ட் தான். எனக்கு வந்து எல்லாமே வந்து பாயிண்ட்டுக்கு வந்து செகண்ட் ஆக்ட் முடிஞ்சு தேர்ட் ஆக்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து படம் வந்து அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் சொல்றாங்க. எனக்கு லாஸ்ட் 1.5 hours வந்து எனக்கு கடன்னு தான் போன மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே வந்து எனக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆன மாதிரியோ ஃபீல் எதுவுமே ஆகவே இல்லை. அண்ட் அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ நான் வந்து ஷார்ட்டாவே முடிச்சுக்கிறேன், ஓகேவா? பெருசா வந்து படத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பல. அண்ட் வந்து சில பேர்லாம் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பீக் ஆஃப் த பீக் ஃபிலிம் தேர்ட் ஆக்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம் பார்த்த மாதிரியான ஒரு
ஃபீல் இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ வந்து நைட் 2:30 எடுத்துட்டு இருக்கேன். எனக்கும் பெருசா டயர்டா இருக்குது. வந்து படம் 3 மணி நேரம் வந்து 1 மணி நேரம் போன மாதிரி இருந்துச்சு. வீடியோ ஆனால் 4 மணி நேரம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வந்து எஸ் நண்பர்களே, அவ்வளோதான். வந்து ஒடேசி பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. லேட்டானாலும் பரவாயில்ல, அப்படியாச்சும் போய் பார்த்துருங்க. பீக் சினிமா பை கிறிஸ்டோபர் நோலன்.